ஆண்டவர் வசனம் எழுத பாருங்க, தைரியமா இரு. வசனம் வாசிக்கிறோம், நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். ஆனா பினிஷிங், முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆண்டவர் தானே எல்லாத்தையும் அதிகாரத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு தெளிவு இருக்குது, ஆண்டவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று இங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல, என் பார்வைக்கு மனம் பல செம்மையான, நீதிமொழிகள்ல படிக்கிறோம் இல்லைங்களா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் உண்டு. அது தவறல்ல. ஏன், எனக்கு நல்லதான விஷயங்களை நினைக்கிறது தவறல்ல. ஆனா எல்லாவற்றையும் விட என் பார்வைக்கு நலமானது இந்த ஆண்டு என் வாழ்க்கையில நடந்ததோ நடக்கலையோ, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்வைக்கு நலமானது நடந்ததோ நடக்கலையோ, ஒரு நிச்சயம், ஒரு சத்தியமா 100% நம்ம எல்லாரும் சொல்லணும், ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு நலமானதை இதுவரைக்கும் செய்தார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லலாமா? இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்தும். எப்பவுமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவர் அவர் பார்வைக்கு எனக்கு நலமானது தான் செய்வார். ஏன் பைபிள்ல சொல்லி இருக்கிறார், பிள்ளை அப்பம் கேட்டா எந்த அப்பாவும் கல்ல என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, சரீர பிரகாரமான அப்பா தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் பரம தகப்பன் அல்லவா, அவர் அவருடைய பார்வைக்கு நலமானதை கர்த்தர் செய்வார். இங்கிலீஷ்ல பெஸ்ட்னு சொல்றோம் பாருங்க, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்திருக்கிறார், செய்கிறார், இனியும் கர்த்தர் செய்வார்.